அளவுக்கு அதிகமாக நம்ம ஸ்கின் வந்து டீஹைட்ரேட் ஆகும்போது தான் நமக்கு ஒரு ட்ரைனஸ் ஏற்படுது. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, இன்னும் அடுத்தது பார்த்தோம்னா நிறைய பேருக்கு கண்ணுக்கு கீழே கருவளையம் இருக்கு. சின்ன வயசுல எனக்கு வந்து இந்த ஏஜ்லேயே ரொம்ப சுருக்கமான ஒரு ஸ்கின் இருக்கு. கொஞ்ச நேரம் சன்லைட்ல போயிட்டு வந்தாலே டேன் ஆகுது. இந்த மாதிரியான ஒரு சருமம் சார்ந்த வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இன்றைய காலகட்டத்தில் சருமம் சார்ந்த பிரச்சனைகள், நம் முகத்தையும் நம்மளுடைய சருமத்தையும் எப்படி பொலிவா வச்சுக்கலாம், எந்த விதமான ஒரு மாசுமரு இல்லாத ஒரு கிளியர் ஸ்கின் தான் எல்லாருமே நம்ம விரும்புவோம். அந்த மாதிரி நம்ம சருமம் ரொம்ப பொலிவா இருக்கிறதுக்கு இயற்கையான முறையில் நேச்சுரலாக என்னென்ன நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். எதனால பேசிக்காக நம்ம ஸ்கின்ல வரக்கூடிய பிரச்சனைகள் எதனால வருது? நம்ம உடல்ல நிறைய டாக்ஸின்ஸ் இருந்தால் இந்த மாதிரி நமக்கு ஸ்கின்ல பிரச்சனைகள் வருமா, இல்லை நம்ம எடுக்கக்கூடிய டயட்னால ஏற்படுமா, இல்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காஸ்மெட்டிக்ஸ் இதனால வருமா? இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம மனசுல ஏற்படக்கூடிய மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா, இதனாலேயும் நம்ம ஸ்கின்ல வந்து நிறைய பிரச்சனைகள் வருமா? இதெல்லாம் ஒரு காரணங்கள். இதெல்லாம் தாண்டி நம்ம ஸ்கின்னை எப்படி கிளியரா வச்சுக்கிறது, ஸ்கின்ல வரக்கூடிய பேசிக்கா வரக்கூடிய பிரச்சனைகளை சின்ன சின்ன ஹெல்த் டிப்ஸ், வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி நம்ம சரி செய்யலாம், இல்லை அதை தாண்டி எந்தெந்த பிரச்சனைகள் இருந்தால் நம்ம மருத்துவரை அணுகி அதற்கான ஒரு தீர்வு சித்த மருத்துவத்தில் இருக்குன்றத இதில் பார்க்கலாம். முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம ஸ்கின்ல நிறைய பேர் இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஃபேஸ் பண்ணக்கூடியது இந்த சீசன் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரை ஸ்கின் தான் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அந்த குளிர்காலம் வந்துடுச்சுனாவே ட்ரை ஸ்கின் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஆண்களுக்கோ பெண்களுக்கோ நிறைய குழந்தைகளுக்கு கூட பார்ப்போம். கைகளில் கால்களில் முகத்துலையுமே வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதனோடையே இன்னும் நிறைய பேர் பாதிக்கப்படக்கூடிய இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா டேண்ட்ரஃப், தலையில் ஏற்படக்கூடிய பொடுகு பிரச்சனை. அளவுக்கு அதிகமாக நம்ம ஸ்கின் வந்து டீஹைட்ரேட் ஆகும்போது தான் நமக்கு ஒரு ட்ரைனஸ் ஏற்படுது. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம சரியாக இன்டேக், அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் நீர்ச்சத்து குறைவாக இருப்பது. ஸோ தண்ணி சரியாக குடிக்காமல் இருக்கிறவங்க, நம்ம பாடியிலே வந்து பார்த்தோம்னா அந்த மாதிரி ஒரு நெய்ப்புத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்கள் இல்லாமல் இருக்கிறது, ஃப்ளூயிட் கண்டென்ட் குறையிறது ஒரு ரீசன். இன்னும் ஒரு சிலர் பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி ட்ரை ஸ்கின் இருந்ததுன்னா எக்ஸ்டர்னலாகவே நம்ம வந்து இந்த ஆயில் அப்ளை பண்ணலாம், இந்த க்ரீம் அப்ளை பண்ணுறோம், இந்த மாய்ஸ்சரைசர் க்ரீம் இது எல்லாமே போடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிக்கிட்டே இருப்போம். இதெல்லாம் தாண்டி உள்ளுக்கு நம்ம எடுக்கக்கூடிய சில மருந்துகளோ இல்லை மூலிகைகளோ நம்ம எடுக்கும்பொழுது தான் இன்டர்னலாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரைனஸ் குறையும். பொதுவாக சருமத்தில் ரொம்ப ட்ரைனஸ் ஏற்படுதுன்னா அவங்களுடைய உடல் ஒரு உஷ்ணமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது பித்தம் அதிகரித்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு தோல்ல ஒரு அதிகமான ஒரு ட்ரைனஸ் ஏற்படுது. ஸோ ட்ரைனஸ் ஏற்படும் பொழுது தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, சரி உடல் உஷ்ணமா இருக்கு, ஸோ இதை தணிக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான வழிமுறைகள் செய்யலாம் அப்படின்றத ஃபாலோ பண்ணணும். இன்னும் அடுத்தது பார்த்தோம், நிறைய பேருக்கு கண்ணுக்கு கீழே கருவளையம் இருக்கு. சின்ன வயசுல எனக்கு வந்து இந்த ஏஜ்லேயே ரொம்ப சுருக்கமான ஒரு ஸ்கின் இருக்கு. ஸ்கின் டோன் வந்து மாறுபாடு அறியுது. கொஞ்ச நேரம் சன்லைட்டில் போயிட்டு வந்தாலே டேன் ஆகுது. இந்த மாதிரியான ஒரு சருமம் சார்ந்த பிரச்சனைகளும் நிறைய நபர்களுக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க பேசிக்காக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, முதல்ல நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர். ஸோ தண்ணீரோட அளவு, நிறைய பேர் நம்ம வந்து தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறதுனால உடல் உஷ்ணத்துலேருந்து, சிறுநீரக பிரச்சனையிலேருந்து, ஸோ சருமம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள், நிறைய ஹேர் ஃபால் ஆகிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பேசிக்காகவே நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு நாளைக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா சீட்ஸ், அதாவது இந்த விதைகள் அப்படின்னு சொல்கிறோம். முக்கியமாக இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய சீட்ஸை நம்ம நிறைய சாப்பிடணும். அதில் என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியகாந்தி விதைகள். இது நான் சொல்லக்கூடிய இந்த சீட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். டெய்லி இதை ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா கூட போதும். ஸ்கின்ல இருக்கக்கூடிய ட்ரைனஸ் வந்து நமக்கு ஒரு கிளியர் ஆகும். என்னென்ன சீட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இந்த சூரியகாந்தி விதைகளை எடுத்துக்கலாம். அதுக்கு நெக்ஸ்ட்டாக என்ன செய்யலாம்னா பம்கின் சீட்ஸ், அதுக்கப்புறம் பூசணி விதைகள், வெள்ளரி விதைகள், ஃப்ளாக் சீட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஆளி விதைகள். ஸோ இந்த விதைகள் எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துகிட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணிவிட்டு, இந்த பவுடர் டெய்லி ஒரு ஸ்பூன் நம்ம வந்து பாலில் கலந்து காலையிலையோ இல்லை இரவு நம்ம தூங்குவதற்கு முன்னாடியோ நம்ம சாப்பிட்டுட்டே வரணும். ஸோ தொடர்ந்து இந்த சீட்ஸை வந்து நம்ம உணவில் எடுத்துக்கிட்டே வரும்பொழுது நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய ட்ரைனஸ் குறையும். நிறைய பேருக்கு ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய ட்ரைனஸ் அதிகமாகி வரக்கூடிய டேண்ட்ரஃப் இதுவுமே குறைய ஆரம்பிக்கும். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டாக்ஸின்ஸ், பாடியில் வந்து நிறைய டாக்ஸின்ஸ் இருந்ததுன்னா
அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும். ஸோ டாக்ஸின் சேர சேர அது வந்து ஸ்கின்ல நமக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். சருமம் வந்து முன்னாடி நிறைய பேர் சொல்லுவாங்க, முன்னாடி நான் நல்ல ஃபேராக இருந்தேன், இப்போ வந்து நம்ம முகத்திலே வந்து ஒரு கருமை நிறம் படிஞ்ச மாதிரியான ஒரு நிலைமை இருக்குது, எதனாலனே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு பிளட் பியூரிஃபையர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பிளட் பியூரிஃபையர் அப்படின்னா ரத்தத்தை சுத்திப்படுத்தக்கூடிய இயற்கையாக இருக்கக்கூடிய மூலிகைகளோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்தோ நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். பேசிக்காக இதை எப்படி பண்ணலாம்னா, டெய்லி காலையில் இது ஒரு டீ மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த பொருளை எல்லாமே போட்டு பாயில் பண்ணி நம்ம டீ மாதிரி குடிச்சிட்டு வந்தாலும் நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேறும், சருமம் வந்து நல்லா பொலிவாக இருக்குன்னு சொல்லலாம். என்னென்ன இதற்கு நம்ம தேவை, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகிறதுக்கு என்னென்ன நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இதுக்கு அருகம்புல் தேவை. அருகம்புல் வந்து டெய்லி ஃப்ரெஷ்ஷாக என்னால் இருக்க முடியலன்னா அருகம்புல் பவுடராக இருக்கும், ஸோ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். அருகம்புல் பவுடரை நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ அருகம்புல் பவுடரோட வேறு என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, நெல்லிக்காய் பவுடர், இது ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட். அருகம்புல் பவுடர் 100 கிராம் எடுக்கிறோன்னா நெல்லிக்காய் பவுடரும் 100 கிராம் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் தனியா விதைகள், இந்த கொத்தமல்லி விதைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இதுவுமே 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். ஸோ இது மூன்றுமே நம்ம பவுடர் ஃபார்மில் எடுத்துகிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணியில் நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். இது எவ்வளோ நேரம் பாயில் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 5 to 7 மினிட்ஸ் பாயில் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா வடிகட்டி இதில் கொஞ்சம் தேன் கலந்து ஒரு 2-3 ட்ராப்ஸ் வந்து நம்ம லெமன் சேர்த்துக்கணும். ஸோ 2-3 துளிகள் எலுமிச்சை சாறு சேர்த்து டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இதை குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே எலிமினேட் ஆகும். ஸ்கின்ல வந்து நமக்கு நல்ல ஒரு சருமம் பொலிவாக இருக்கிறது நமக்கு தெரியும். நிறைய பேருக்கு நம்ம அங்கங்கே கருமை நிறத்தில் திட்டுக்கள் தெரியறத பார்த்துருக்கோம் இல்லைங்களா. இது மாதிரி நம்ம குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா ரொம்ப சீக்கிரத்தில் நம்ம சருமத்தில் ஒரு பொலிவு தெரியறத பார்க்கலாம். அதை தாண்டி பார்த்தோம்னா பரங்கிப்பட்டை அப்படின்ற ஒரு மூலிகை இருக்குது. இது ஜென்ரலாக நீங்கள் நாட்டு மருந்து கடைகள்லையோ இல்லை சித்தா ஃபார்மசிலையோ கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. பரங்கிப்பட்டை அப்படின்ற பொடி மட்டும் தனியாக வாங்கிக்கோங்க. பரங்கிப்பட்டை சூரணம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது. சூரணம்னா அந்த பரங்கிப்பட்டை அப்படின்ற மூலிகையோட மற்ற மூலிகையும் சேர்ந்தது சூரணம்னு சொல்லுவோம். இந்த பரங்கிப்பட்டை பவுடர் மட்டும் தனியாக வாங்கிட்டு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இதை எப்படி செய்யலாம் அப்படின்னா, இந்த பரங்கிப்பட்டை பொடியை வாங்கிட்டு வந்து இதில் கொஞ்சம் தேன், அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இது ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம வாஷ் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ டெய்லி இது வந்து ஏதாவது ஒரு டைமில் நம்ம இந்த மாதிரி இந்த பரங்கிப்பட்டையை நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பரங்கிப்பட்டையை மருந்தாக உள்ளுக்கு தானே நம்ம சாப்பிடுவோம், இது தோலுக்கு எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணலாமா அப்படின்னா, சருமம் சார்ந்து வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சித்த மருத்துவத்தில் பரங்கிப்பட்டையை நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பரங்கிப்பட்டை பொடி மட்டும் நான் சொன்ன மாதிரி ஃபேஸ் பேக்காக போட்டுட்டு வந்தோம்னா முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள் குறையும். அதே மாதிரி கண்ணுக்கு கீழே வந்து டார்க்காக எனக்கு வந்து ஸ்கின் சேஞ்ச் ஆகுது, கருவளையம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டேண்ட்ரஃப் இருக்குன்னா ரொம்ப ஈஸியாக, ஏதாவது நம்ம நிறைய ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுவோம், ஸோ கண்டிஷனர் யூஸ் பண்ணுறோம், இது எதுவுமே வேண்டாம். ரொம்ப எளிமையாக நம்ம தலையில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃபை எப்படி வெளியேற்ற போகிறோம் அப்படின்னா, இதற்கு அருகன் தைலம் அப்படின்ற ஒரு மெடிசன் சித்த மருத்துவத்தில் இருக்குது. பேசிக்காக இது வந்து அருகன் அப்படின்னு சொல்கிறது அருகம்புல், இதிலிருந்து பயன்படுத்தி இதனோட சில மூலிகைகள் சேர்த்து நம்ம செய்யக்கூடியது. இல்லை இதை வீட்லேயே நம்ம எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி. இதற்கு அருகம்புல் எடுத்துகிட்டு வந்து நல்லா அரைச்சி நம்ம வந்து பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இதை தேங்காய் எண்ணெயில் போட்டு தைலம் மாதிரி காய்ச்சணும். நல்ல பாதி அளவு நல்லா காய்ச்சி வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக ஒரு 10 கிராம் அளவுக்கு பெப்பர், அதாவது மிளகு பொடியை வந்து இதில் சேர்த்து காய்ச்சணும். காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இந்த தைலத்தை நம்ம தலையில் அப்ளை பண்ணிவிட்டு வாரம் 2 முறை நம்ம தலையில் அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்தோம்னா தலையில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப் மறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி அருகன் தைலம் நம்ம பயன்படுத்தும் பொழுதும் தலையில் இருக்கக்கூடிய அந்த ட்ரைனஸ் மறையும். அதே மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது இல்லைங்களா, நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா இந்த பூஞ்சை தொற்று அப்படின்னு சொல்லுவோம், ரிங்வாம் இருக்கிறதோ இல்லை தொடைப்பகுதியில் ஒரு கிராயின் ரீஜியனில் ஒரு அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி அரிப்பு இருக்கக்கூடிய சமயங்களையும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த அருகன் தைலத்தை பயன்படுத்திக்கலாம். சருமத்தில் வந்து இப்போ சம்மர் டைமில் ஏற்படக்கூடிய ஒரு ட்ரைனஸ்க்கோ இல்லை வின்டர் டைமில் ஏற்படக்கூடிய ட்ரைனஸ்க்கோ இந்த அருகன் தைலத்தை பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி தலையில் டேண்ட்ரஃப் இருக்குன்னா
இந்த அருகன் தைலம் பயன்படுத்திக்கலாம். நம்ம சருமம் பொலிவாக இருக்கணும் அப்படின்னா நம்ம உடல்ல இன்டர்னல்ல இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் இது எல்லாமே நமக்கு கிளென்ஸ் பண்ணணும், உள்ள டாக்ஸின்ஸ் இல்லாமல் இருக்கணும். அப்போ பிளட்டை எப்படி ஈஸியாக நம்ம டாக்ஸின் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றத ஒரு ஈஸியாக ஒரு ஹோம் ரெமடியில் இந்த பதிவில் பார்த்தோம். மேலும் உங்களுக்கு சருமம் சார்ந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால், டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.